சிவனை தேடிய பயணமாக திண்டுக்கல் மாவட்டம் கீரனூர்ல இருக்கிற கொண்டரங்கி மலைக்கு தாங்க போயிருந்தோம். நம்ம வழக்கமா ஏதாவது ஒரு மலையாட்டம் பண்ணி மலை உச்சியில சுயம்பு லிங்க வடிவில் காட்சி தர சிவபெருமான வழிபட்டு வருவோம். ஆனா இந்த ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த மலையே நமக்கு லிங்க வடிவில் காட்சி அளிக்கும். இந்த மலையேற்றத்தை பத்தி சொல்லணும்னா அடிவாரத்திலிருந்து மலை உச்சி வரைக்குமே செங்குத்தான பாறைகள்ல செதுக்கப்பட்ட படிகள்ல தான் ஏற மாதிரி இருக்கும். இருந்தாலும் எல்லோரும் ஏறி இறங்க காரணம் வானுநாயக்கர் அப்படிங்கிற ஒரு பெரியவரால் நடப்பட்ட இந்த கம்பிகளோட உதவியில மட்டும்தாங்க. இந்த கம்பிகள் இல்லை அப்படின்னா மலையேற்றம் ரொம்ப ரொம்ப கடுமையானதா இருக்கும். மலையேற்றத்தோட முக்கால்வாசி தூரத்துல கோவில் இருக்கும். இந்த கோவில் பாத்தீங்கன்னா அந்த பாறைகளையே குடையப்பட்டதா கட்டப்பட்டிருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு குகைக்குள்ள இருந்து சிவபெருமான் நமக்கு மல்லிகார்ஜுன சுவாமி அப்படிங்கிற திருநாமத்தோட காட்சி தருவாரு. இந்த கோவில்ல காலையில 11 மணி வரை மட்டும்தான் நடை திறந்திருக்கும். அதற்கு முன்னதாக வந்தா மட்டும்தான் இங்க இருக்க சிவனை உங்களால வழிபட முடியும். இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் மேலே சங்கிலிகள் எல்லாம் பிடிச்சு மலை உச்சிக்கு போனோம்னா அங்கேயும் நமக்கு சிவபெருமான் காட்சி தருவாரு. இங்கிருந்து பார்த்தோம்னா பழனி மலையை நமக்கு தெரியுங்க. கிட்டத்தட்ட 3825 அடி இந்த மலை உச்சியிலிருந்து சுத்தி இருக்கிற அந்த இயற்கை அழகுகள் பார்க்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்குங்க. இந்த மலை ஏறுவதற்கு 1.5 மணி நேரமும் இறங்குவதற்கு ஒரு 1 மணி நேரமும் இருந்தா போதுங்க. இவ்வளவு கடுமையான கொண்டரங்கி மலை ஏறுவதற்கு ஒரு 2 விஷயத்தை கடைபிடிச்சா போதுங்க. பொறுமையா நிதானமா மலையாற்றம் பண்ணா மட்டும் போதுங்க. இந்த மலையாற்றம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா நிதானமா செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயரத்தையும் சென்றடையலாம் அப்படிங்கிற வாழ்க்கை பாடத்தையே நமக்கு கத்துக் கொடுக்குங்க. இந்த கொண்டரங்கி மலைக்கு நீங்களும் போகணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்க மல்லிகார்ஜுன சாமியை மனசார நினைச்சுக்கிட்டு மலையாற்றம் பண்ணுங்க. முழு மன திருப்தியோட தான் திரும்பி போவீங்க. ஓம் நம சிவாய.